பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே முதலாவது சங்கீதத்தை ஒரு சில வசனங்களை தியானித்து பிறகு நாம் ஜெபிப்போம். முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடமாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே நாம் பிரியமாயிருக்க வேண்டும். பிரியம் என்றால் எப்படி? சோதரம் யாக்கோப்பு 7 வருஷம் ராகேலின் பேரில் பிரியமாக இருந்தான். அந்த நாட்கள் அவனுக்கு கொஞ்ச நாட்களாய் தோன்றினது. கிட்டத்தட்ட 84 மாதங்கள் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு குறைந்த நாட்களாக இருந்தது. அதுபோல நாமும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் அதை சோதரம் தேடி கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 3வது வசனத்திலே, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. பிரியமானவர்களே, நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே பிரியமாயிருக்க வேண்டும், கர்த்தருடைய உபதேசத்திலே பிரியமாயிருக்க வேண்டும், ஊழியக்காரருடைய வார்த்தையை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கைகளிலே கர்த்தர் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே உலகத்திலே பிரியம் இருக்கிறது, அவர்கள் வேலையிலே பிரியம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் குறைவாக இருக்கிறார்கள். ஆசீர்வாதம் இருந்தும் அவர்களுக்கு சமாதானம் இல்லாது இருக்கிறது. பாருங்க சோதரம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அப்ப தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை இன்னொரு இடத்திலே கொண்டு போய் ஆசீர்வாதமுள்ள இடத்திலே நடுகிறவராயிருக்கிறார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் வளர்ந்து தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எசேக்கியேலின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கிற்று என்று. அப்ப தண்ணீர்களின் ஓரமாய் நடப்படுகிற பொழுது அது ஆசீர்வாதம் உள்ளதாக, பலருக்கு பிரயோஜனம் உள்ளதாக. கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற போது அநேகர் உங்களை பார்த்து ஆண்டவரை தேடும்படிதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கட்டமைத்திருக்கிறார். உங்கள் தேவைகளை தேவன் சந்திக்க வல்லமையுடையவராய் இருக்கின்றார். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். எசேக்கியேலிலே சோதரம், தண்ணீர் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கிற்று. அப்ப நாளுக்கு நாள் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வாய்க்கும்படி கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமாய் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ராஜா. அவர்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. 1, 30, 60, 100, 1000 மடங்கு ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர கர்த்தர் உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஞானத்தை கொடுங்க. உழைக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுங்க தகப்பனே. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. திருமணம் முடியாதவர்களுக்கு ஆண்டவரே சோதரம் திருமண வரன் அமையட்டும் ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கட்டும் தகப்பனே. வியாதியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அதி சீக்கிரத்திலே சுகம் பெறுவார்களாக தகப்பனே. சிறைப்பட்டு போன ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடுதலை பெறுவார்களாக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, அந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்து கண்மலையின் மேல் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.